இந்த வெற்றியானது சிங்கள தமிழ் முஸ்லிம் என்ற இனமத பேதம் இல்லாமல் வடக்கு கிழக்கு மலையகம் என்ற அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து வாக்களித்து இலங்கை அரசியல் வரலாற்றிலே விகிதாசார பிரதித்துவ முறையிலே முதலாவதாக 3-2 பெரும்பான்மை பெற்று வெற்றியை பெற்ற முதலாவது கட்சி என்ற ஒரு வரலாற்று சாதனையை எமது தேசிய மக்கள் சக்தி பதிவு செய்துள்ளது. அனைவருக்கும் வணக்கம். நான் சாஜித், தேசிய மக்கள் சக்தியின் மன்னார் மாவட்டத்திற்கான நிறைவேற்றுக்குழு உறுப்பினர். நேற்று முன்தினம் நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தியானது இலங்கை வரலாற்றிலே சரித்திர வரலாற்று மிக்க ஒரு வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்த வெற்றியானது சிங்கள தமிழ் முஸ்லிம் என்ற இனமத பேதம் இல்லாமல் வடக்கு கிழக்கு மலையகம் என்ற அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து வாக்களித்து இலங்கை அரசியல் வரலாற்றிலே விகிதாசார பிரதித்துவ முறையிலே முதலாவதாக 3-2 பெரும்பான்மை பெற்று வெற்றியை பெற்ற முதலாவது கட்சி என்ற ஒரு வரலாற்று சாதனையை எமது தேசிய மக்கள் சக்தி பதிவு செய்துள்ளது. ஆகவே இந்த வெற்றிக்காக இங்கே உழைத்த பயணித்த எங்களோடு வேலை செய்த அனைத்து கட்சி ஆதரவாளர்கள் இங்கு வருகை தந்துள்ளார்கள். அதனை முதன்மைப்படுத்தியதாக மன்னார் நானாட்டன் பிரதேசத்திலே தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றி கொண்டாட்டம் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது அமைதியான முறையிலும் சுமூகமான முறையிலும் கட்சி ஆர்வலர்களாலும் கட்சி அங்கத்தவர்களாலும் முன்னெடுக்கப்படுகின்றது. குறிப்பாக எமது வடமாகாணத்தை வடபிராந்தியத்திலே யாழ்ப்பாணம் உட்பட வன்னி தேர்தல் தொகுதியையும் எமது தேசிய மக்கள் சக்தி வெற்றி கொண்டுள்ளது. இது தேசிய மற்றும் சர்வதேச மத்தியிலே பாதிய அதிர்வல்களை ஏற்படுத்தியுள்ளது. இதற்காகவும் எமது மன்னார் மாவட்ட மக்கள் நாடாளுமன்ற பிரதேச மக்கள் பல்வேறு பிரயத்தனங்களையும் கஷ்டங்களையும் செய்துள்ளார்கள். அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளும் விதமாக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இதற்காக பயணித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக வடபிராந்தியத்திலே மன்னார் மாவட்டத்திலே மீன்பிடி பிரச்சனை, அதே போன்று காணி பிரச்சனை, விவசாயிகளுக்கான பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வுகளை வழங்க வேண்டிய தேவை உள்ளது. எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உட்பட தேசிய மக்கள் சக்தியிலே அமைய இருக்கின்ற அமைச்சரவை உட்பட பார்லிமெண்டம் இதற்கான நிரந்தர தீர்வுகளை எதிர்காலங்களிலே வழங்கும் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய சிற்றுரை முடித்துக் கொள்கிறேன்.